Hello guys, welcome back to my channel. So once upon long time நம்ம இன்னைக்கு வந்து ஒரு abandoned ஃபேக்டரிக்கு வந்துருக்கோம். என் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ நான் ஒன் சைடு ஒரு ஷூட்டுக்காக போகும்போது இந்த இடத்த வழியில் பார்த்தேன். இடத்துல காமன் சேர் தான். இந்த பில்டிங் நாங்கள் பார்த்தலாம். இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழியே கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக காமன் போட்டு வச்சுருக்காங்க. ரோடு தெரியுதா கைஸ்? தெரியுதா? அங்கே வராங்க. ஆள் போட்டு கைஸ். ஆள் இருந்தாலும் நமக்கு தெரியல. ஆள் அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம சைடு வந்துடலாம். நம்ம வந்து அதை நிற்குது கைஸ். எதிர் வச்சு போயிடலாம் கைஸ். என்னதுன்னு தெரில. வண்டி ஏறுற மாதிரில இருக்குது. அந்த சைடு நம்ம போனோம் கைஸ். க்ளீனாக இருக்குது. ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை எகிரி குதிக்கிறாங்க. சூப்பர் கைஸ். வாட்டர் பாட்டிலாக இருக்குது. இந்த சைடு ஆளுங்களை யூஸ் பண்ணுறாங்க கைஸ். அதனால் இது நம்ம போகலாம். இந்த சைடு மட்டும் நம்ம போகலாம். இதுவே ஃபட்டாக நம்ம உள்ளே போகணும். ஆளுங்களை பார்த்தாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இது வேலை செய்கிறாங்க. ஆற்றுல ஜேசிபி சப்போர்ட் இருக்குது. முள்ளு வழியிலையும் என்ன ஃபேக்டரின்னு சரியாக தெரியல கைஸ். முள்ளு தான் ஏகப்பட்ட முள்ளு இருக்குது கைஸ். என்ட்ரன்ஸ் எந்த சைடு இருக்குன்னே தெரியல. இந்த சைடு தான் நம்ம போய் பார்க்கணும். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இந்த இதுக்கு தான் வழி நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஓப்பன் ஸ்பேஸ் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் வருங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடம். பேசுகிறது உங்களுக்கு சரியாக என்னென்னா மைக்கில் பாஞ்சு இல்லை, நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த டோரும் க்ளோஸ் ஆகிருக்கு கை. ரெண்டு வழி தான். கிட்ட போய் பார்க்கலாம். ஏன்னா நான் வேறு இடத்துக்கு ஷூட்டுக்கு போக வேண்டியது. போகும்போது இந்த லொக்கேஷனில் பார்த்தேன். திரும்பி போகிறப்ப அப்படியே விசிட் பண்ணிட்டு போயிடலாம் தான் பார்க்குறேன். வழி தான் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சைடு வழி போகுது கைஸ். பக்கத்தில் ரோடு சவுண்டு கொஞ்சம் நல்லா கேட்கணும். இந்த வண்டி போடலாம் கைஸ். ரோடு தெரியுதா? ரோட் டச்சில் தான் இருக்குது இந்த இடம். ரோட் டச்சில் ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களாம் வருவாங்க. இது ஓப்பனில் இருக்குது கைஸ் ஒரு இடம். இவ்வளோ பெரிய இடம். யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ,
கடியுது கைஸ். அப்படியே கீப் சைலண்டாக இருக்குது. புதுசாக கட்டியிருக்காங்க, அப்படியே விட்டுட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. எதனாலன்னு தெரியல. சைட் டோர் ஓப்பன் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைட் டோர் ஓப்பன் இருக்குது, அதை விட்டு இந்த ஷட்ரு தான் ஃபுல்லாக கீட்டை கொஞ்சம் எல்லாம் லாக் பண்ணியிருக்கான். பாம்பு புத்தலாக இருக்குது கைஸ். இன்னும் கரையாமல் போகுது. பாம்பு புத்து வரைக்கும் பார்த்ததில்லை நான். பாம்பு புத்து கைஸ். ஃபோக்கஸ் ஆகுது. அப்பப்போ ஆட்டோ ஃபோக்கஸில் போயிடுது கைஸ். இப்போ கூட என் ஃபேஸ் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. அப்பப்போ ஆட்டோ ஃபோக்கஸில் போயிடுது. நம்ம சேனலில் ஏன் நைட் வீடியோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஏன் அதுக்கு மேலே வரலன்னா, இப்போ 1 மணி நேரம் சோலாவாக தான் போகிறேன். அதனால் ஏதாவது ஆச்சுன்னா ஸோ கைஸ், இந்த இடத்துல தான் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஆரம்பித்தது. அங்கே தான் ஆளுங்க இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கீப் சைலண்ட்டானால கரெக்டாக கேப்சர் ஆச்சு. கேட்ட வீட்டுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது மொத்தம் மைக்கு சரியாக ஒர்க்கா பின்னு பதியலைன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டில் காட்டுறேன். ஸோ முடியலைன்னா எல்லாருக்கும் பெட்டராக ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டில் காட்ட பார்க்குறேன். பக்கத்துலேயே ரோடு கைஸ் தெரியுதா? ஸோ இது மெயின் என்ட்ரின்னு நினைக்கிறது. அப்புறம் தான் ஒன்று அதுக்கப்புறம் வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைடு வழி இருக்குது. நல்லா கிளியராக கேட்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து சவுண்டு கேட்குதா கைஸ்? ஏதோ ஒரு அழுவுற சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு மட்டும் தான் கேட்குதா இல்லை உண்மையிலே கேட்குதான்னு தெரியல கைஸ். ஏன்னா நம்ம மைண்டே பேய் 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 பேயின்னு தான் இருக்கிறோம். ஸோ எனக்கு மட்டும் அப்படி கேட்கல, இமேஜினேஷனாக கூட இருக்கலாம். உள்ள உண்மையிலே கேட்டுருந்தா மைக்கில் ரெக்கார்டாக இருக்கும். பிடிச்சிக்குது கைஸ். ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் என் தலையெல்லாம் உடம்பு பிடிச்சிக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறேன் கைஸ். துளி மிஸ் ஆகி யாராவது தப்பான வெளிகள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் நாங்கள் மாட்ட வேண்டியது தான். உங்களுக்காக தான் இவ்வளோ செய்கிறோம் கஷ்டப்பட்டு. நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே உதவியே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதாவது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஹாரர் பேய் சம்மந்தப்பட்ட பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் இல்லை செய்யுங்க. ஸோ அதுக்காக பிடிச்சின்ட்டு பிடிக்காமல் இல்லாத மாதிரிலாம் செய்யுதுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஏன்னா எங்கள் உயிரை பணிய வச்சு ட்ராவல் பண்ணி எல்லாம் எஃபெக்ட் போட்டு உங்களுக்காக செய்கிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் கேட்குற வேலைக்கு இருக்கும் இல்லை. காலில் மொழி இருந்துச்சு கைஸ். அது பில்லர் போட்டுருக்காங்க. பில்டிங் கட்டின்னு இருந்த பில்டிங் போல இருக்கு கைஸ். பில்டிங் கட்டின்னு இருந்த பில்டிங் கைஸ். இது ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுருக்குறாங்க, கை விட்டுருக்குறாங்க.
வழி இந்த சைடு வந்துச்சு. இங்கே லாங்கில் ஒரு சவுண்டு கேட்குது கைஸ். உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. எனக்கு கேட்குது. இந்த மைக்கில் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காதுன்னு தெரில. எங்கேயோ இரும்பில் லாங்கில் இரும்பு தட்டுற சவுண்டு கேட்குது. வழி தான் இங்கே கைஸ். ஏன்னு தெரியும். இந்த சைடு தான் வழி பார்த்தேன். அதை விட்டு சைடு வழி இருக்காங்க இல்லை. இயற்கையாகவே சூழப்பட்டிருக்கு கைஸ் இந்த இடம். அதுதான் நமக்கு போகிறதுக்கே வழி கிடைக்க மாட்டேது. இங்கே ஒரு வழி இருக்கா என்ட்ரன்ஸு, ஆனால் ஃபுல்லாக மூடி இருக்குது. ஆக்சுவலாக அந்த வழியை யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு நாள் வண்டி கிண்டி போகிறதுக்காக. ஆனால் பாருங்கள் ரோடு நல்லா க்ளீனாக இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி மார்க் லிஸ்ட்லாம் இருக்கும். இன்னும் வழி கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துச்சு கைஸ் வீடியோ ரொம்ப ஷேக் பண்ணுறீங்க, ஒரு சில டைமில் வீடியோ ஆடியோ கேட்க மாட்டேது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது. கைஸ் நான் எடுக்கிறது ஒரே ஒரு மொபைல் ஃபோனில் தான். அது ட்ரைபேட் மைக் எல்லாமே இந்த ஆஃபரில் வரும் பார்த்தீங்களா, 1000 ரூபாய்க்கு. அதில் எடுத்தது தான் கைஸ். அவ்வளோ பெரிய பணக்காரலாம் இல்லை. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அவ்வளோதான், ரோடு வந்துட்டோம். அப்படி போனது வண்டி போதா கைஸ் பாருங்கள். இப்போ கட்டின்னு இந்த பில்டிங் விட்டு விட்டுருவோம். இந்த சைடு வழிக்கு நம்ம திரும்ப அங்கே விட்டு வந்திருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சீக்கிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பாய். நான் உங்கள் ஜெகதீஷ். சரி ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் எவ்வளோ நேரம் ஆக போகுது, எனக்கு காசாக பணமாக இருந்தேன். நாங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் கொடுக்குற வெகுமானம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே டாட்டா பை பாய். லெட்ஸ் ஸ்டார்ட் பாய்.